சினிமால அண்ட் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ரைட்டர்களுக்கு முக்கியத்துவம் இருக்கா? நீங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது உங்களுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது? இன் ஜென்ரலா வந்து பார்த்தோம்னா, ரைட்டர்ஸ்க்கான ஒரு அக்ரிடேஷன், அக்னாலெட்ஜ்மென்ட் அவங்களுக்கான ரெம்யூனரேஷன் பொருளாதார விஷயங்கள் இது எல்லாமே பார்த்தா, ம். பெரிய அளவுல இல்ல. இன் ஜென்ரலா பார்த்தா. பட் என்னுடைய பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸா கேட்டா, நான் வேலை பார்த்த ஒவ்வொரு இயக்குனர்களும், இப்ப நான் இருக்கக்கூடிய இடம், எனக்கு வந்து அது வந்து ஒரு நல்ல ஒரு ஜர்னியா தான் இருந்திருக்கு. எனக்கான மரியாதை, எனக்கான எனக்கான ஸ்பேஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டது. ஓகே சார். ஆனா, இன் ஜெனரலா அப்படிதான் இருக்கான்னு பார்த்தா, அப்படி கிடையாது. இன்னும் ரைட்டர்ஸ்க்கான மரியாதை, ரைட்டர்ஸ்க்கான இடம், ரைட்டர்ஸ்க்கான பொருளாதார விஷயங்கள் எல்லாமே வந்து இன்னும் நெறைய இம்ப்ரூவ் ஆக வேண்டியிருக்கு அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட்டா இருக்கு. ஓகே சார். இப்போ ஒரு எபிசோடுக்கு இல்லனா ஒரு சீரிஸ்க்கு ரைட்டரா வந்தா, ஃபர்ஸ்ட் எந்த அளவு சேலரி வரும்? நீங்க எந்த அளவு சேலரி வாங்குறீங்க? அது வந்து டிபெண்ட்ஸ் ஒரு ஒரு இதுக்கும். இப்போ ஓடிடில பொறுத்தவரைக்கும் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ பொறுத்து ம். பர் எபிசோட் பேமெண்ட் தான் இங்க வந்து தருவாங்க. ஆன் த ஹோல் அப்படின்றது கிடையாது. பர் எபிசோடுக்கு இவ்வளோ அப்படின்னு ஒண்ணு தருவாங்க. அத நம்ம வச்சு நம்ம டீம் வச்சிருக்கோம்னா, அந்த டீமுக்கும் நம்ம தான் பே பண்ணி அந்த மாதிரி தான் வொர்க் பண்ணோம். அந்த பேமெண்ட் டைம்க்கு வந்துருமா? இல்ல டிலே ஆகுமா? அந்த பிரச்சனை ஏதாவது இருக்கா சார்? இல்ல. எனக்கு அதுதான் சொல்றேன். இது வந்து வெரி சப்ஜெக்டிவ். ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி நடக்கும். ம். நான் சொன்ன மாதிரி எனக்கு எல்லா இடங்கள்லயுமே அது நல்லபடியா நடந்திருக்கு. ஓகே சார். எங்கேயுமே வந்து அந்த மாதிரியான பிரச்சனைகள் நான் சந்திச்சதில்ல. எல்லாமே நல்லபடியா நடந்தது. ஓகே சார். காடோடி கலை. இந்த காடோடி அப்படிங்கிற பேருக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? இல்ல இது சின்ன வயசுல இருந்தே வச்சதா? இல்ல. காடோடிங்கிறது நானு பிற்காலத்துல என் பேரோட சேர்த்துக்கிட்டது தான். நான் ம். காடோடின்னு ஒரு நாவல் ஒண்ணு வந்து படிச்சேன். ம். நக்கீரன்னு ஒரு ரைட்டரு. அது வந்து ஒரு இந்தோனேஷியால காடுகள்ல வந்து நம்ம ஃபர்னிச்சர்ஸ்க்காக எப்படி வந்து ஒரு பெருங்காடு வந்து அழிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை அது. ம். எனக்கு வந்து காடுகளோட ஒரு நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்கு. நான் வந்து 2014லயே வந்து கோயம்புத்தூர்ல இருந்து வெஸ்டர்ன் காட்ஸ் முழுக்க, மேற்கு தொடர்ச்சி மலை முழுக்க, ம். வெஸ்ட் கோஸ்ட் முழுக்க வந்து நான் சைக்கிள்ல வந்து தனியா வந்து ஒரு டூர் பண்ணியிருக்கேன். அங்க இருக்கக்கூடிய பழங்குடிகளோட வொர்க் பண்றது அதெல்லாமே பண்ணி இது பண்ணியிருக்கேன். அப்ப இந்த காடோடிங்கிற பேர் வந்து எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அ அந்த காடோடிங்கிற பேர சொல்லும்போதே, அந்த ஒரு காட்டுல இருக்கக்கூடிய ஒரு மரமும், செடியும், கொடியும், ஒரு ஓடையும், ஒரு இலையும் என்ன அப்படியே அரவணைச்சுக்கிற மாதிரியான ஒரு பேரா அது வந்து இருந்தது. ஸோ, அதனால அந்த பேர வந்து அப்படி